பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 14 வயசான தோஷம்தான். இப்போ குந்தவைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு இல்லையா? அந்த சிவனடியார் யார், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவள் மண்டை பூரா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தீர்வு தான் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த பல்லவர்களுடைய குறிப்பாக இந்த ரவிவர்ம பல்லவருடைய காலகட்டமும் அதற்கு முன்னாடி மகேந்திரவர்ம பல்லவர், அதாவது அவங்களுடைய அப்பா, அந்த காலகட்டத்திலையும் சரி சைவமும் வைணவமும் இந்த 2 சமயமுமே ரொம்பவே நல்லா செழித்து ஓங்கக்கூடிய அந்த இடமாக இருந்தது நம்மளுடைய தமிழகம். இரு மதத்தை சேர்ந்த இரு சமயத்தை சேர்ந்த பெரியார்களும் நம்மளுடைய தமிழகத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு போய் கோயில் தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த சமயத்தை பரப்பி வந்தாங்க, இல்லைன்னா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சைவ பெரியவர் தான், அதாவது மகேந்திரவர்மருடைய காலகட்டத்திலேயே பயங்கரமாக பிரசித்தி பெற்று விளங்கியவர் தான் அப்பர் பெருமான், அதாவது நம்மளுடைய திருநாவுக்கரசர். அவருடைய நாக்கில் சரஸ்வதி குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதற்காகவே தான் அவருக்கு திருநாவுக்கரசர் அப்படின்னு அழைக்கப்பெற்றார் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ரவிவர்மருடைய காலகட்டத்தெல்லாம் வயதாகி ரொம்ப ரொம்ப மூப்பாயிடுச்சு. அதனால் அங்கே இங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் காஞ்சியிலேயே தங்கி தான் எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருந்தார். அங்கே ஒரு மடாலயம் இருந்தது, அந்த மடாலயத்தில் தான் இருப்பார். அவருடைய நிறைய சிவனடியார்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிதம்பரத்துக்கு பொன்னம்பலத்தார் இருக்கிறார் இல்லையா, நம்மளுடைய நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு திரும்பி வந்த செய்தியை கேட்டுட்டு நம்ம குந்தவி என்ன பண்ணுறா, சரி போவோம், அவரை தவிர வேறு யாருக்கு தெரியும், ஏன்னா ஊராக போகிறாரு, கோயில் தரிசனம் பண்ணுறாரு, எந்த ஒரு சிவனடியாராக இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரே வழி அவர்கிட்ட போய் நம்ம கேட்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அரண்மனையிலேருந்து காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டுறா. அங்கே இருக்கக்கூடிய அவர் தங்கியிருக்கிற அந்த மடாலயத்தில் போயிட்டு அப்பர் பெருமானை தரிசிக்கிறதுக்காக போயிடுறா. என்னதான் இருந்தாலும் மகாராஜா சக்கரவர்த்தியுடைய மகள் இல்லையா குந்தவி தேவி, அதுவும் இல்லாமல் இவளுக்கு ரொம்ப இந்த மாதிரி சமய பெரியார்கள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய கதைகள்லாம் கேட்டு மெய் சிலிர்த்து அப்படியே ஒன்றிணைந்து உட்காந்துருவா. அதனாலே குந்தவி தேவியை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடோடு இருந்தால் குந்தவி. இப்போ திருநாவுக்கரசரை சந்திக்கிறதுக்காக குந்தவி வரும்போதே நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அப்பர் பெருமானுக்கு கேட்குறா, இந்த வயதான காலத்தில் எதுக்குப்பா நீங்கள் பொன்னம்பலத்தாரை தரிசிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், அந்த நடனமாடும் அந்த பெருமானை பார்க்கறதுக்கு எத்தனை தடவை போனால் என்னம்மா, இப்போ தான் வரேன் நான் சிதம்பரத்துலேருந்து, ஆனால் மறுபடியும் அந்த பொன்னம்பலத்தானை பார்க்கணும் போல் ஆர்வமாக இருக்குது, இன்னொரு முறை போக சொன்னினாலும் போவேன், மறுமுறையும் போக சொன்னினாலும் போவேன். அந்த மாதிரி அவருடைய அந்த கண்கொள்ளா அந்த காட்சி இருக்கு இல்லையா, அவருடைய அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்குறதுக்கு எத்தனை முறை வேணும்னாலும் போயிட்டு திருச்சிற்றம்பலத்தை நான் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் மனமுருகி பாடலும் பாட ஆரம்பிச்சிடறார். பாடி முடிக்கிற வரைக்கும் குந்தவி இதுக்கு முன்னாடி இருந்த குந்தவியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா, அப்படியே லயிச்சு போய் அப்படியே கண்களில் பக்தி பரவசமாகி கண்ணீர்லாம் வந்திருக்கும். இப்போ இருக்கிற குந்தவிக்கு பரபரப்பு தான் இருக்குது. ஐயோ யார் விக்ரமனுக்கு என்னாச்சு, அந்த சிவனடியார் யார், இதை தெரிஞ்சுக்கிற அந்த பரபரப்பில் எப்படா அப்பர் பெருமான் பாடலை பாடி முடிப்பாருன்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறா. ஒரே ஒரு கணம் அவர் கண்ணை திறந்தோன்னே, ஐயா எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், சொல்லம்மா என்ன தெரிஞ்சுக்கணுன்னொன்னே, நம்மளுடைய தென்னகத்தில் சிவனடியார் ஒருத்தர் புதுசாக உருவாகி இருக்கிறாராமே, அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமேம்மா, அவரை பற்றி நீ ஏம்மா கேட்குற, நான் சிதம்பரம் போனேன் இல்லையா, நான் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணணும்னு போனேன் இல்லையா, அங்கே நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தை என்ன பார்க்க வந்துருச்சுமா, நான் போய் பார்க்கணும் அவனன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியாக அந்த குழந்தை என்னையே பார்க்க என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பக்குவமாக அவனுக்கு ஞான சம்பந்தம்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அவன் அருள் பால் குடித்து வளர்ந்த குழந்தை இல்லையா, இல்லைன்னா இவ்வளோ சின்ன வயசில் எத்தனை திருப்பாக்கள், சிவனை பற்றி இவ்வளோ பாட முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஞானம் நிறைந்த ஒரு குழந்தைய பார்த்துட்டு வந்ததில் பயங்கர சந்தோஷமா அப்படின்னோடனே இவளுக்கா, ஐயோ நான் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன், இவர் ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு, இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது, ஐயா அவர் இல்லை, நான் திருஞான சம்பந்தரை பற்றி பேசலை, நான் சொல்கிறது சிவனடியார், ஜடா மகுடதாரி அவர்,
அவர் வந்து நாட்டில் கலகம் விளைவிக்கிறாரு, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, யார் நம்மளுடைய பல்லவ நாட்டில் கலகம் விளைவிக்கக்கூடியதுக்கு சிவனடியார் ஒருத்தர் கிளம்பி இருக்கிறாரா? இருக்கவே இருக்காதுமா. நம்மளுடைய ராஜ்யம், அதாவது ரவிவர்மருடைய ராஜ்யத்தில் சைவமும் வைணவமும் செழித்து ஓங்கி வளர்ந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் யாரோ ஒரு சிவனடியார் ஜடாமகுடதாரியாக இருந்துக்கிட்டு அவர் கலகம் விளைவிக்கிறாருன்னா நிச்சயமாக அவன் சைவனத்தை சேர்ந்தவனாகவும் இருக்க மாட்டான், வைணவத்தை சேர்ந்தவனாகவும் இருக்க மாட்டான், வேறு ஏதாவது சமயத்தை சேர்ந்தவனாக இருப்பான். இவனும் அந்த மாதிரி சிவனடியார்கள் யாருமே செய்ய மாட்டாங்க. நம்மளுடைய மடாலயத்தில் எத்தனையோ சிவனடியார்கள் இருக்காங்க. ஒருத்தர் கூட ரவிவர்மருடைய நம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு எதிராக ஒரு விஷயத்தை கூட செய்ய மாட்டாங்க. அவர் எல்லாம் ஆன்மீக ரீதியாக எல்லா நல்லதும் செய்துட்டு இருக்கும்போது யாருக்கு அந்த துணிச்சல் வரும்? கட்டாயமாக அவன் வந்து சைவனோ வைணவனோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறார். இருக்கவே இருக்காதுன்னு இவர் சொன்னோன்னா குந்தவி யோசிக்கிறா, எல்லாம் வயசான தோஷம்தான், நாம் ஒன்று கேட்க அவர் ஒன்று பதில் சொல்ல, நம்ம இந்த சிவனடியாரை பற்றி கேட்டால் தெரியும் தெரியாதுன்னு சொல்லாமல் இவர் மட்டும் கோமா பேச ஆரம்பிச்சிட்டாரே, ஒருவேளை வயசாயிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா குந்தவி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.